முன்னணி தலைவர்களுடைய ரகசிய வியூகம் அதிமுகவில் என்னதான் நடக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடிக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கோணங்களில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்ற பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னு தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருது. இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுகவினர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணியால் தான் தோல்வி அடைந்தோம் என்று அதிமுக கூறி வந்த நிலையில் இப்போ பாஜக கூட்டணியும் முறித்து விட்டது. மேலும் திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சியின் அதிருப்தியும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அதிமுக சொன்னாங்க. இருந்தாலும் திமுகவை நெருக்கி பிடிக்கும் அளவுக்காவது வெற்றியை அதிமுக இந்த தேர்தலில் பெற்றேயாக வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு இருந்து வராங்க. திமுகவிற்கு மாற்று தாங்களே அப்படின்னு பாஜக சொல்லி வரக்கூடிய வேளையில் திமுகவுக்கு மாற்று அதிமுக மட்டுமே என்பதை நிலைநாட்டும் நிலையில் அந்த கட்சி இருப்பதால் மக்களவை தேர்தல் முடிவுகள் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு பின்னடைவாக இருந்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிய சில தலைகள் தயாராகவே இருக்காங்க அப்படின்னு ஊடகங்களில் பரபரப்பாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி சில பேர் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் முரண்பட்டு நிற்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அவங்க ஓபிஎஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவலாம் வெளியாகுது. இதற்கிடையே திமுக அமைச்சர் ரகுபதியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி தலைமைக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்தநாள் விழாவை எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், செல்லூர் ராஜு போன்ற மாஜிக்கள் புறக்கணித்தாங்க. சேலம் போயிட்டு எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னும் சொல்லப்படுது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்களில் சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதனிடையே எஸ்பி வேலுமணி தரப்பு கொங்கு மண்டலத்தில் யாரெல்லாம் மக்களவை தேர்தலில் சுறுசுறுப்பாக பணியாற்றினாங்க, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருந்தாங்க அப்படிங்கிற கணக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுது. ஆனால் சரியாக தேர்தல் பணியாற்றாதவர்களை களை எடுக்கவே இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு சில பேர் சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் பிரிந்து சென்ற அதிமுக ஒன்று சேர்க்க தான் தயாராக இருக்கு அப்படின்னு சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடியே முன்வந்து அதிமுக தலைகளை ஒருங்கிணைக்க ஒரு செயல் திட்டத்தை வகுத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்றிணைந்த அதிமுக என்கிற முழக்கு முன்வைக்கப்பட்டால் நிச்சயமாக அரசியல் நோக்கர்கள் சிலர் சொல்கிற மாதிரி அதிமுகவில் மீண்டும் ஒரு நெருக்கடி உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஜெயித்தது கிடையாது என்பதால் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள திமுக எப்போதுமே உஷாராக இருக்கும். தமிழகத்தில் தனிபெரும் கட்சி என்று சொன்னால் அது அதிமுகவாக தான் இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்திலும் இதே தான் நடந்துச்சு. அதனால் அதே நிலையை தக்க வைத்துக் கொள்ள தலைவர்கள் ஈகோ பிரச்சனையை கைவிட்டு இறங்கி வரணும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவர இன்னும் 2 வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இதற்காக யார் முன்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது.